ஏன்னா இந்த தேர்தலில் வெற்றி பெறலாம், அடுத்த தேர்தலில் வெற்றி போட்டு போறோம். நான் குடியா புளிய போயிட போகுது. உறுதியாக நமது கொள்கையிலும் லட்சியத்திலும் நாம் வெற்றி பெற போறோம். காரணம், நம்ம காலில் உழுது யார்ட்டையும் பதவி வாங்கல, தவழ்ந்து பதவி வாங்கல, பதவியில் அமர்த்தவங்களுக்கு துரோகம் செய்யல, நீ எந்த ஊருன்னு கேட்கல, மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிக்கல. பல ஆயிரம் கோடி மக்கள் வரி பணத்தை சுரண்டி வச்சுக்கல. சொல்லுவாங்க மக்கள் வரி பணங்கிறது சிவன் கோயில் சொத்து மாதிரி. சிவன் கோயிலில் போய் விபூதியை கூட கீழே எடுத்து வரக்கூடாதுப்பாங்க. அது மாதிரி இது மக்களின் வரி பணத்தை சுரண்டி வைத்திருப்போம். இன்னைக்கு வேணா விளக்கு தெரியும் பிரகாசமா. அந்த துரோகத்திற்கு, அந்த நம்பிக்கை துரோகத்திற்கு, பதவியில் அமர்த்தியவர்களுக்கு செய்த துரோகம். நம்ம கூட 21 எம்எல்ஏ இருந்தாங்க. பழனிசாமியை ஊதி தள்ளி இருப்பாங்க. அதை தடுத்து பாதுகாத்தவர்கள் யாருன்னு தெரியும், டெல்லி. அவர்களுக்கும் துரோகம். அந்த ஆட்சி போயிடக்கூடாதுன்னு பாவம் போய் உதவி செய்த பன்னீர்செல்வத்துக்கும் துரோகம். சகோதரர் பன்னீர்செல்வத்துக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம். குறிப்பா பிற்படுத்தப்பட்ட மக்கள், பேக்வர்ட் கம்யூனிட்டிங்கிறமே, அவங்களுக்குள்ளார பிரிவினை உருவாக்குற மாதிரி 69% அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அதை பாதுகாப்பதை விட்டு விட்டு தான் தொகுதியில் ஜெயிக்கணும், கொஞ்சம் தொகுதி ஜெயிக்கணும்னு அரசியல் காரணத்துக்காக வன்னிய பெருங்குடி மக்களை ஏமாற்றுகின்ற வருமான 10.5% அறிவிச்சு அவர்களும் விழித்துக் கொண்டார்கள். அதனால பாதிக்கப்பட்ட 109 சமுதாயம் தென் தமிழ்நாட்டில் பழனிசாமி மேல எவ்வளவு கோபமா இருக்காங்கன்னு தெரியும். எங்காவது வர முடியுதாங்க? அது மாதிரி புளியோதர மாநாட்டில் நடுவில் வந்துட்டு போகலாம், வேற எங்கேயும் போக முடியுமா? இப்ப நம்ம போறோமே கிராமம் கிராமமா, அவர்தான் மாநாடா அண்ணாச்சி போகுது. பாத்தீங்களா இல்லையா? எங்க போய் இறங்கி டீ கடையில் டீ குடிக்கிற மாதிரி போக முடியுமா அவங்க? ஏன்னா அரசியல் தவறு, பொலிட்டிக்கல் பிளண்டர் பாங்களா. அது மாதிரி ஒரு சமுதாயத்திற்கு ஆதரவா, அது உண்மையா இல்ல, ஒரு நடிப்பு. இப்ப பாருங்க, குல்லாவை போட்டு நான் சிறுபான்மையின் காவலரா, சரவோட சொல்ல மாதிரி நான் சொல்லல. அதுக்குள்ள போட்டு ஈரி இழிச்சா உடனே புரட்சி தலைவர் ஆடிங்க. ஏன்னா அந்த ரெட்டையில இருக்கிறதுனால நீங்க எல்லாம் புரட்சி தலைவர் ஆயிட முடியுமா? இங்க மதுரைங்கிறது நீதி வழங்குகின்ற மண். அதான் நான் அன்னைக்கே சொன்னேன், மதுரையில 10 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லி ஒரே 2-3 மாசமா ஒரே பில்டப் கொடுத்துட்டு கடைசியா புளியோதர மாநாடு தான் நடத்துறாங்க. தெரியும், 1 லட்சம் பேர், அதிகபட்சம் 2 லட்சம் பேர் வந்து போயிருக்கலாம். அதானே? சாதாரணமா காலங்காலத்தால 8:30 மணிக்கு மேலூர்ல கட்சி ஆரம்பிச்சப்பே அங்க மேலூர் தாங்கல. என்னிடம் காவல்துறை சேர்ந்தவர் அப்பயே சொன்னாங்க 3 லட்சத்துக்கு மேலங்க 5 லட்சம் கூட இருக்கணும். எப்ப காலம்பரம் 8:30 மணிக்கு காசு கொடுத்து அழைச்சிட்டு வந்தோமா, இல்ல டாஸ்மாக் பாட்டில் கொடுத்து அழைச்சிட்டு வந்தோமா? இங்கெல்லாம் வந்திருக்கீங்க உறவினர்களாக, நண்பர்களாக, சகோதர சகோதரிகளாக, மாமன் மச்சானாக இங்க எல்லாம் வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் நிர்வாகிகள் அவங்க சொந்தமா சம்பாதித்த காசுல சாப்பாடு போட்டு அனுப்புறாங்க. அது மதிய நேரம். அதனால எல்லாரும் பத்திரமா நிகழ்ச்சி முடிஞ்சு ஊருக்கு போகணும். ஏன்னா உங்களை நம்பிதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமே இருக்கு. அதனால எந்த தரப்பு நிர்வாகியும், அவர் மாநில செயலாளராக இருந்தாலும் சரி, தொண்டராக இருந்தாலும் இந்த இயக்கத்தில் சமமாக தான். அவங்கவுங்க அந்தந்த நிர்வாகம் ஒருத்தர் தேவை, ஒருத்தரை போடுறோம் அவங்க அனுபவத்திற்கு ஏற்ப. அதனால எந்த நிர்வாகியும் தமது பொறுப்பில் பெரிய கிரீடம் வச்சதான் நினைக்காம கீழே இறங்கி போய் நிர்வாகிகளை சந்திக்க வேண்டுங்கிறதுக்காக தான் இந்த தொகுதி பொறுப்பாளர்களை நியமித்து அவர்களோடு சேர்ந்து ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் எல்லாம் சகோதரி ஜீவிதா சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிளையிலையும் போய் நிர்வாகிகளை, நம்ம கட்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற தொண்டர்களை சந்தித்து அவர்களை உற்சாகப்படுத்தி விட்டு வந்தீங்கன்னாலே போதும், உறுதியாக நம்மால் வெற்றி பெற முடியும் என்பதுதான் உண்மை. அதுக்காக தான் நான் பூத் கமிட்டி அமைக்க சொன்னேன். அங்க போய் கிளைகள்ல அமைப்பெல்லாம் சரியா இருக்கா, அங்க யாராவது சரியா செயல்படலையா, மாத்திரமா, இல்ல சில பேர் வெளியூர் போயிட்டாங்களா, இல்ல சில பேரால செயல்பட முடியலையா, சில பேர் தவறி விட்டாங்களா, அதெல்லாம் பார்த்து அமைப்புகள் ஏற்கனவே கட்டமைப்பு தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இது திமுகவா இருக்கட்டும், பழனிசாமி கம்பெனியா இருக்கட்டும், அதுக்கு போட்டியாக
இணையாக இன்றைக்கு தமிழ்ல 75 வருஷ கட்சிக்கும் சரி 50 வருஷ கட்சிக்கும் இணையாக இன்றைக்கு கட்டமைப்பு உள்ள இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ஏதோ நம்ம இங்க முடிதான் ஸ்ட்ராங்கு, டெல்டா தான் ஸ்ட்ராங்கு, கொங்கு மண்டலத்தில் நம்ம ஸ்ட்ராங். இந்த கொங்கு மண்டலத்து தளபதி நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தோட பொறுப்பாளர் செயலாளர் இருக்காரு, அங்கேயும் நம்ம கட்சி நன்றாகத்தான் இருக்கு. கோயம்புத்தூர்ல தான் முத இந்த தொகுதி பொறுப்பாளர் கூட்டத்தையே ஆரம்பிச்சோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் இளைஞர்கள் அதிகமாக அங்கம் வகிக்கின்ற இயக்கம், பதவி வகிக்கின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். தேர்தலில் தோற்றுட்டோங்கிறதுக்காக பின்வாங்கிற கூட்டம் அல்ல இது. இது ஒன்றும் பலனை தேடி வந்த கூட்டம் அல்ல. பழனிசாமி ஆட்சியில் இருந்தப்பயே ஆட்சி அதிகாரம் அதன் பலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் உண்மையான அம்மாவின் இயக்கம் என்று வந்தவர்கள் நீங்கள். யாரோ ஒரு சில நிர்வாகிகள் போயிருக்கலாம், விலை போயிருக்கலாம். எனக்கு தெரிந்தவரை தொண்டர்கள் யாரும் இந்த இயக்கத்தை விட்டு வெளியில் செல்லவும் இல்லை, செல்லவும் மாட்டார்கள். காரணம், நாம் ஏற்றிருக்கின்ற சபதம் அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டிலே உருவாக்குகின்ற வரை இந்த படை ஓயாது ஓயாது என்பதை உலகுக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற படை இது. ஏன்னா ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சட்டமன்ற தேர்தலில் தோத்து போயிட்டாங்க. ஏன்னா 10 நாள் நம்ம ஆளுங்க சோர்ந்து போயிருப்பாங்க ஒரு மேட்சில் தோத்த மாதிரி. அதுக்கப்புறம் நான் வெளில வந்த உடனே பார்க்குற எல்லா இடத்துலையும் அதே மாதிரி தான் கூட்டம் வர்றாங்க. இப்போ தேர்தல் இல்லை, இதுக்கு முன்னாடி செலவர் கூட்டம் போட்டோமே, அப்பயும் எல்லாரும் ஜெயன் தான் வந்திருந்தீங்க. நம்ம என்ன காசு கொடுத்து யாரையும் அழைச்சிட்டு வர வேண்டியிருக்கா? கூட்டம்னு அறிவிச்சா வந்துடுறீங்க. தேர்தல் நம்மள்கிட்ட நம்ம நிர்வாகிகளிடம் எல்லா தகுதியும் இருக்கு. என்ன நம்ம நிர்வாகிகள் கொள்ளையடிச்ச பணம் கிடையாது, சொந்தமா உழைத்து சம்பாதிக்கிற பணத்துல தான் இன்னைக்கு டேவிட் கூட நிர்வாகிகள்லாம் சொன்னார் வர்றப்ப, எல்லாரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கெல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம்னா அப்படின்னு சொன்னார். அதுதான் பெருமை. இந்த நிதிக்காக அலையில நீங்க இந்த சால்வை வேணாம், பொக்கே வேணாம், நீங்க கொடுக்கிற 100 ரூபாய் உங்களுடைய உணர்வை காமிக்குது. கரெக்டு தானே? அதுபோல நாம் அனைவரும் அண்ணன் தம்பிகளாக ஜாதி மதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட இயக்கமாக இந்த இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உறுதியாக இந்த தேர்தலிலே நாம் உறுதியாக நமது வெற்றி கணக்கை தொடங்க இருக்கிறோம். அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.